குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். நான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி நம்ம பெங்களூரில் இருக்கோம். இன்றைக்கி பெங்களூரில் நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப் ஆன் ஆப் ஆஃப் சர்வீஸ் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் டவுன் ஹாலில் ஸ்டார்ட் ஆகி திருப்பி டவுன் ஹாலே முடியும். ஒரு 1 hour கிட்ட ஜேர்னி வரும். அந்த பஸ்ஸில் நம்ம இப்போ அப்பர் டெக்கில் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த பஸ்ஸை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி தான் அந்த பஸ்ஸு இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பஸ். இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ மேலே உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளே போய்ட்டு பஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த சர்வீஸை கர்நாடகா ஸ்டேட் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் பஸ்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. கீழே ஏசி, மேலே நான் ஏசி. நம்ம மேலே தான் உட்காந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். டவுன் ஹால் வாசலில் கரெக்டாக இந்த பஸ் கிளம்புது. இதுதான் பஸ்ஸோட இன்டீரியர். கீழே ஃபுல்லாக ஏசி, புஷ்பேக் சீட்டு எல்லாமே இருக்குது. பஸ்ஸோட பின்னாடி படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டு ஏறி மேலே போடனே அப்பர் டெக் போயிடலாம். அது ஓப்பன் ரூஃப் தான், ரூஃபே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே இந்த பஸ்ஸு. இதில் நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் பெங்களூரோட டவுன் ஹால். எதிர்க்க அப்படியே கனரா பேங்க் இருக்குது. பஸ் இப்போ சிக்னலுக்காக நிற்குது. சிக்னல் கிளியர் ஆனோடனே நம்ம பஸ் இப்போ கிளம்பிடும். ஃபைனலாக நம்ம பஸ்ஸு கிளம்பிடுச்சு. கரெக்டாக ஒரு 40-45 minutes ரவுண்ட் ட்ரிப். இது ஆப் ஆன் ஆப் ஆஃப் சர்வீஸ். நம்ம எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். திருப்பியும் அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு அடுத்த பஸ்ஸில் நம்ம எங்கே வேணாலும் ஏறிக்கலாம். ஸோ அந்த டே ஃபுல்லாக அந்த ஒரு டிக்கெட்டை வச்சு நம்ம எல்லா பஸ்லேயுமே ட்ராவல் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துல நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்த பஸ்ஸில் போகிற மாதிரி ஒரு சர்வீஸ் தான் இது. இதுதான் பெங்களூர் கார்பரேஷன். அடுத்தது கந்தீரவா ஸ்டேடியம் வழியாக கப்பன் பார்க்கு, விஸ்வேஸ்வரய்யா மியூசியம் வழியாக நம்ம போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடம் எல்லாமே நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே உக்காந்துன்னு போகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு பழைய சர்ச்சு, ஹட்சன் மெமோரியல் சர்ச். இது பேர். ரொம்ப பழைய சர்ச்சு. பக்கத்துலேயே கார்பரேஷன் சர்க்கிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் கார்பரேஷன் சர்க்கிள். லெஃப்டில் கப்பன் பார்க் இருக்கும். அதே மாதிரி கந்தீரவா ஸ்டேடியம் இப்போ நம்ம போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ரோடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கப்பன் பார்க்கும், ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே ஸ்டேடியம். ஆக்சுவலி இந்த ஸ்டேடியம் இருந்த இடம் ஒரு காலத்தில் ஏறி இப்போ ஸ்டேடியமாக இருக்குது. இன்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இதுதான் இன்டோர் ஸ்டேடியம். அது முடிஞ்ச உடனே அப்படியே அவுட்டோர் ஸ்டேடியம் வரும். இங்கே பாருங்கள், இந்த ரோடு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் மரம், ஒரே பசுமையாக இருக்குது. இந்த ரோடு பார்க்கவே பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த பிங்க் கலர் பூ இருக்குல்ல, அதுதான் செரி பிளாசம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் யூபி சிட்டி தெரியும். இது ஃபுல்லாகவே கப்பன் பார்க் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே. ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ யூபி சிட்டி மால் தெரியும் பாருங்கள்.
இதுதான் யூபி சிட்டி மாலு. பின்னாடியே யூபி டவர்ஸ் எல்லாமே இருக்கும். விஜய் மாலியாவோட பென்ட் ஹவுஸு எல்லாமே நான் இப்போ காமிக்கிறேன். இதுதான் வந்து யூபி டவர்ஸு. பின்னாடி இருக்கிறது தான் வந்து விஜய் மாலியாவோட பென்ட் ஹவுஸு. மேலே தெரியுது பாருங்கள் ஒரு வீடு, அதுதான் வந்து பென்ட் ஹவுஸு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் மியூசியமும் விஸ்வேஸ்வரய்யா டெக்னிக்கல் மியூசியமும் நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இதுதான் வந்து பெங்களூர் கவர்மெண்ட் மியூசியம். பக்கத்துலேயே வந்து விஸ்வேஸ்வரய்யா மியூசியம் இருக்குது. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம ஆக்சுவலி வந்து க்ளோஸ்டு பஸ்ஸில் தான் போவோம். அப்போ மேல் வியூவில் நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனால் இந்த பஸ்ஸில் போகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸை நம்மளால் சூப்பராக பார்க்க முடியுது. இதுதான் வந்து விஸ்வேஸ்வரய்யா மியூசியம். இப்போ நம்ம லெஃப்டில் இருக்குல்ல, இதுதான் வந்து புதுசாக ரெனோவேட் பண்ண கவர்மெண்ட் அக்வேரியம் கப்பன் பார்க்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து கப்பன் பார்க் வழியாக போவோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு பெங்களூரோட சின்னசாமி ஸ்டேடியம் தெரியும். இதுதான் வந்து கப்பன் பார்க்கோட ஒரு என்ட்ரன்ஸு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பாருங்கள், இது வந்து சின்னசாமி ஸ்டேடியம். இந்த பில்டிங் ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அது வந்து ப்ரெஸ்டீஜ் பில்டிங். அது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பெங்களூர் ஜிபிஓ. எதிர்க்க தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து பெங்களூர் ஜென்ரல் போஸ்ட் ஆஃபீஸ். சென்னையில் ஜிபிஓ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். அதேமாதிரி இது பெங்களூரோட ஜிபிஓ.
இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் விதான் சௌதா வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கர்நாடகாவோட ஹைகோர்ட் வரும். நான் இப்போ ரெண்டுமே காமிக்கிறேன். தூரத்தில் விதான் சௌதா தெரியுது பாருங்கள். நான் இப்போ நின்றுன்னு போயிட்டுருக்கேன் இந்த பஸ்ஸில். இந்த பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது, அதனால் நம்ம எல்லா பிளேசஸுமே சூப்பராக பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், விதான் சௌதாவோட ஃபுல் வியூ இப்போ நான் காமிக்கிறேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் ஹைகோர்ட்டையும் காமிக்கிறேன். இதுதான் வந்து கர்நாடகாவோட ஹைகோர்ட்டு. அப்படியே ஆப்போசிட்டில் விதான் சௌதா, கொஞ்சம் தூரத்தில் விகாஸ் சௌதா. இந்த 45 மினிட்ஸ் ட்ரிப்பில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பக்கம் கப்பன் பார்க் வந்துகிட்டே தான் இருக்கும். கப்பன் பார்க் வந்து அவ்வளோ பெரிய பார்க் பெங்களூரில். இப்போ நீங்கள் பார்க்குறதும் கப்பன் பார்க் தான். நம்ம இப்போ கேஆர் சர்க்கிளை கிராஸ் பண்ணி போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். போகும்போது டிஜிபி ஆஃபீஸு, ரிசர்வ் பேங்க் எல்லாமே வந்து நம்ம போகிற இடத்துல தான் இருக்குது. போயிட்டு மறுபடியும் நம்ம கார்ப்பரேஷன் சர்க்கிள் பார்த்தோம்ல, அங்கே ஜாயின் ஆகிடுவோம். இந்த சர்ச் நம்ம பார்த்தோம்ல, இதுதான் வந்து கார்ப்பரேஷன் சர்க்கிள். நம்ம அகைன் கார்ப்பரேஷன் சர்க்கிளில் ஜாயின் ஆகிட்டோம். இது வந்து கார்ப்பரேஷன் பில்டிங்கு. நெக்ஸ்ட்டு டவுன் ஹாலு நம்ம ட்ரிப்பு முடிய போகுது. இந்த பிரிட்ஜு பாருங்கள், பஸ்ஸுக்கு எவ்வளோ கிட்ட வருதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் அந்த நேம் போர்ட்ஸு எல்லாமே நம்ம கிட்ட வருது இந்த இடத்துல. இந்த பில்டிங் பேர் வந்து யூனிட்டி பில்டிங்.
இங்கே ஏகப்பட்ட கடைங்க இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அதே கனரா பேங்க் கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ டவுன் ஹால் இருக்குது பாருங்கள். இப்போ நான் டவுன் ஹாலை காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ட்ரிப்பு முடிஞ்சுது. ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கீழே மேலே எல்லாமே 180 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. எல்லோரும் ஒரு வாட்டியாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.